இங்கே பாருங்களேங்க, நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன் கேளுங்க. இந்த நம்மளா ஒப்பு கொடுக்குறதுங்க. எனக்கு இதை கொடுத்தா மனுஷங்களா ஒப்பு கொடுத்தா என்ன செய்வோம், எனக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவோம். ஆனால் கடவுள் என்ன செய்வார் தெரியுமா? எனக்கு எதுவுமே அக்ரிமெண்ட் நீ இதை கொடு நான் உனக்கு அதை தரலாம் சொல்ல மாட்டார். இதை எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்பாரு. உடனே இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அண்ணாள்கிட்ட வந்து என்ன கேட்பாங்க, அண்ணாள் போய் கேட்பாங்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் சன்னதியில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்ட உடனே அவங்களுக்கு நிறைய பிள்ளை பிறக்கும், அப்படி இருக்கும். ஆனால் ஆபிரகாம்கிட்ட கடவுள் எப்படி கேட்பாரு தெரியுமா? ஆபிரகாமே உன்னுடைய மகனை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்பாருங்க. எப்படி கேட்பாரு? சும்மா கொண்டு வந்து கொடு பணிவிடை செய்கிறதுக்குன்னு கேட்க மாட்டாருங்க, பலியிடுன்னு கேட்பாரு. அவர் மறுக்கவே மாட்டார், சரின்னு சொல்லிடுவார் பாருங்களேன். அப்படி தாங்க கடவுள் பேசும்போது நம்ம டக்குன்னு சரின்னு சொல்லிடணும். எப்படி சரின்னு சொல்லணும் தெரியுமா? நீர் என்ன சொன்னாலும் செய்வேன் செய்வேன் உன்னதமானவரே, உயிரை கேட்டாலும் தருவேன் தருவேன் உத்தமமானவரே, நீர் என்ன சொன்னாலும் செய்வேன் செய்வேன் உன்னதமானவரே, உயிரை கேட்டாலும் தருவேன் தருவேன் உத்தமமானவரே, பாதாள சிறையில் என்னை அடைத்தாலும் பரலோகம் வரைக்கும் நான் துதிப்பேன், ஆழ்கடல் என்னை சூழ்ந்து கொண்டாலும் அலை போல் மாறி நான் ஆர்ப்பரிப்பேன், பாதாள சிறையில் என்னை அடைத்தாலும் பரலோகம் வரைக்கும் நான் துதிப்பேன், ஆழ்கடல் என்னை சூழ்ந்து கொண்டாலும் அலை போல் மாறி நான் ஆர்ப்பரிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா என் ஆண்டவரே உம்மை நான் துதிப்பேன் அப்படி சொல்லிடணுங்க. சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நமக்கு தீங்கு நினைப்பாரா? பெத்த தாயே பிள்ளைங்களுக்கு தீங்கு நினைப்பாங்களா? அப்படிதாங்க கடவுள் கேட்கும்போது பெஸ்ட்டாக கேட்பாருங்க. என்னென்னா, நீ கொடுப்பியா பரிசோதிக்கிறதுங்க, நான் இதை கேட்டால் நீ டக்குன்னு தருவியா அப்படின்னு தாங்க. அப்படி தான் ஆபிரகாம்கிட்ட கேட்கும்போது ஆபிரகாம் என்ன செஞ்சாருன்னு கேளுங்களேன். மறுக்கவே இல்லை. எப்படின்னா, அவர் கேட்குறாரு போயிட்டு, உன் பிள்ளைய வந்து எனக்கு கொடு. அவரே வயசாகி தான் அவருக்கு குழந்த பிறந்திருக்கும். சாராளுக்கு 90 வயசு. ஆனால் சாராள் கிட்ட கூட அவர் பர்மிஷன் கேட்க மாட்டார் பாருங்கள். இந்த மாதிரி கடவுள் வந்து என் கனவுல கேட்டார், நான் வந்து சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார் பாருங்கள். ஏன்னா ஒரு சமயம் அவங்க மறுத்துட்டாங்கன்னா அதனால அவர் கேட்க மாட்டார். இப்போது சாராள் கிட்ட கேட்டால் விட மாட்டாங்கல்ல, அவங்களுக்கே ஒரே ஒரு பிள்ளை ஈசாக்கு, அதை எப்படி கொடுப்பாங்க? ஆனால் அவர் கடவுள் சொன்ன ஒரே வார்த்தைக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே கூட்டிகிட்டு போவாருங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பழி கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவார். ரெடி பண்ணும்போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பையனையும் கூட்டிகிட்டு போகும்போது பையன்கிட்ட கேட்பார், ஏன்பா நம்மலாம் விறகு எடுத்துகிட்டு போகிறோம், விறகு எல்லாமே எடுத்துகிட்டு போவார், கத்தி விறகு எல்லாமே எடுத்துகிட்டு போவார். உடனே அவர் பையனே கேட்பார், எங்கேப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. உடனே சும்மா தான் நம்ம பழியிட போகிறோன்னா, நான் இப்போ விறகு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், ஆனால் பழியிடுறதுக்கு ஆடோ மாடோ எதுவுமே இல்லையே, ஆனால் வாப்பா சொல்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பழியிடுறதுக்கு துணிஞ்சிடுவாருங்க. ஆனால் கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பாருங்க அவரை. நீ வந்து பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத, நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இன்னையிலேருந்து உலகத்துக்கெலாம். இப்போ ஆபிரகாம் தான் தந்தை, அது தெரியுமா? வானத்து நட்சத்திரம் போல் உனக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அதுக்கு தாங்க அப்படி சொல்லுவார். அதே மாதிரி தான் கடவுள் நம்ம கனவுல வரும்போதும் நம்மளும் சரின்னு ஒத்துக்கணுங்க. இப்போ அக்ரிமெண்ட் போடுவோம் நம்ம, என்ன நீ எனக்கு இதை கொடுங்க நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னா நம்ம நேர்த்திக்கடன் போடுறது. அவர் அப்படிலாம் இல்லை, நீ எனக்கு கொடுப்பியா மாட்டியா அப்படின்ற மாதிரி, அதாவது நம்மளை டெஸ்ட் பண்ணுறது. அது மாதிரி தாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கர்த்தர் பேசுவாங்க. இப்போ மனுஷங்க வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நம்ம விரும்பியிருக்கவே மாட்டோம், எதையும் நினச்சிருக்கவே மாட்டோம். ஆனாலும் ஊழியத்துக்குவோம், அதுக்கு செய் இதுக்கு செய் அப்படி இப்படின்னுவாங்க. டக்குன்னு போய் சேர்ந்துட்டு, ஐயோ நம்ம தப்பி போய் சேர்ந்துட்டோமோ, இப்படி செஞ்சுட்டோமோ அப்படி செஞ்சுட்டோமோன்னு முதல்ல ஒப்பு கொடுத்துட்டு அடுத்து யோசிப்போம். ஆனால் கடவுள் சொல்லி நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். என்னது நம்ம தான் செஞ்சோமா, நமக்கு தான் நடந்ததா அப்படின்னு. கடவுள் சொன்ன உடனே எப்படி கேட்கணும் தெரியுமாங்க? என் கரத்தை பிடித்து கொள்ளும் அக்கினியில் நான் நடப்பேன்,
செட்டையில் ஏந்தி கொள்ளும் சிகரத்தில் பாதங்கள் பறிப்பேன். என் கருத்தை பிடித்து கொள்ளும் அக்கினியில் நான் நடப்பேன். செட்டையில் ஏந்தி கொள்ளும் சிகரத்தில் பாதங்கள் பதிப்பேன் அப்படின்னு அவர் பின்னாடியே போகணுங்க. அவர் சொன்னோடனே மறுக்கவே கூடாது. எனக்கு அப்படி தான் வந்தது. நான் மறுக்கவே இல்லை. ஆரம்பம் அல்பமாக இருந்தாலும் முடிவு சம்பரணமாக இருக்குங்க. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி கனவுல வந்து கர்த்தர் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா மறுக்கவே மறுக்காதீங்க. டக்குன்னு ஆமான்னு சொல்லிவிடுங்க. மனுஷங்க கேட்கும்போது கொஞ்சம் யோசிங்கங்க. அவங்க சுயநலமாக கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நம்மக்கிட்ட கேட்பாங்க. இல்லை நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நீங்கள் வரீங்களா வரலையா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வரலன்னா கோவம் வரும். அதுக்காண்டி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. கடவுள் அப்படிலாம் இல்லை. கொடுப்பியா மாட்டியா, கொடுத்தன்னா அவர் கொடுக்குற ஆசீர்வாதமே வேறு மாதிரி இருக்குங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் அனுபவிங்க. பாய்.